பற்றி ஒரு கண்ணகியோட வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும், சிலப்பதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். அதாவது வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திடல், மண்ணு அவ பாதத்தை பார்த்ததே இல்லையா. அப்படி இருந்த ஒரு பெண்ணு ஊரு விட்டு ஊரகன்று கணவனை இழந்து ஒரு அரசவைக்கு சென்று மன்னனிடம் நீதி ஒரு ப்ரொஃபிஷியன்ட் லாயர் மாதிரி பேசி நீ தப்புன்றதை நிரூபித்து எவிடன்ஸ் ஆக்ட் படி என்னுடைய சிலம்பில் இருந்தது முத்து, உன்னுடைய சிலம்பில் இருந்தது மாணிக்கம்னு சொல்லி அதை நிரூபித்து அந்த மன்னனுடைய வளையாத செங்கோல் வளைந்தது, செல்லுயிரால் செங்கோலை நிமிர்த்தியவனாக அந்த மன்னன் மாறுகிறான் பொழுது ஒன்றுமே இல்லாமல் இக்னரண்ட்டாக இன்னசென்ட்டாக நெய்வாக கல்லபிளாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக காட்டப்படக்கூடிய ஒரு கண்ணகி அப்படியே 360 டிகிரிஸ் மாறி இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு எழுதிட்டு, இது மாதிரி எந்த இலக்கியத்திலும் இதுவரை வந்ததில்லை அப்படின்னு ஒரு வரி எழுதினார். நான் மொத்தமாக கேட்டு முடிச்சுட்டு எப்படிமா அப்படின்னார். சார் நீங்கள் என்ன சார் என்கிட்ட போய் எப்படிமான்னு கேட்கக்கூடாது, நீங்கள் எனக்கு பேராசிரியர், பட் ஒரே ஒரு விஷயம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் சார், சொல்லுமா. இந்த மாதிரி இலக்கியத்தில் எங்கேயுமே நேற்று வரைக்கும் அப்படியா இருந்து இன்னைக்கு இப்படி ஆயிட்டான்னு ஓவர் நைட்டாக மாறின ஒரு கேரக்டரை எந்த இலக்கியமும் காட்டியதில்லைன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல சார், ஐ ஹம்பிளி பெக் டு டிஃபர் வித் யூ தேர் சார் அப்படின்னு. அப்படியாம்மா, எந்த இலக்கியத்திலமா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். சார் ஹென்றி த ஃபிஃப்த்னு ஷேக்ஸ்பியர் ஒரு ட்ராமா எழுதியிருக்கார் சார். அதில் ஹென்றி த ஃபோர்த் தந்தை அரசனாக இருக்கின்ற வரைக்கும் ஹென்றி த 5 என்ன பண்ணுவான், ஃப்ரெண்ட்ஸ் கூட குதிரையில் போவான், ரேஸ் கிளப்புக்கு போவான், கேம்பிளிங்க்கு போவான், சீட்டாடுவான், குடிப்பான். இப்படி இதுதான் இல்லை அப்படின்னு அவனுக்கு இல்லாத பழக்கங்கள் கிடையாது. இப்படி வாழ்கிறான் அவன். எப்படியெல்லாம் ஒரு ராஜகுமாரன் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை அவன் வாழுகிறான். ஹென்றி த 5 இறந்து விட்டான் என்ற செய்தி வருகிறது. தன் தந்தை இறந்து விட்டான்ற செய்தி வந்தவுடனே அடுத்து இவன் முடி தரிக்க வேண்டும். முடியை தரித்தான். முடி தரித்த பின்னால் நேற்று வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றிட்டு இருந்தான்ல, நேற்று வரைக்கும் குதிரையில் சுற்றிட்டு இருந்தான்ல, நேற்று வரைக்கும் பல்விதமான இன்களுக்கு சென்று அவர்களோடு கும்மாளமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தானோட அப்படியே அது மாறிச்சு. இப்போ இவன் வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்றத ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரியும் ஆர்ச் பிஷப் ஆஃப் எலையும் சேர்ந்து பேசுவதாக ஒரு பகுதியை ஷேக்ஸ்பியர் படைத்து காட்டுகிறார். அப்போ எழுதுகிறார் ஷேக்ஸ்பியர் இப்படி, The courses of his youth promised it not. The courses of his youth promised it not. அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் அவன் இளைஞனாக இருந்தார்ல, அது வரைக்கும் அவன் இப்படியெல்லாம் இருக்க போறான்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. The courses of his youth promised it not. The breath no sooner left his father's body, that the wildness mortified in him seemed to die too. Yeah, at that very moment consideration like an angel came and whipped the offending Adam out of him, leaving his body as a paradise to envelop and contain celestial spirits. Never was such a sudden scholar made. Never was such a sudden scholar made. Never came reformation in a flood, with such a heady current scoring falls, nor hydra-headed willfulness so soon did lose its seat and all at once as in this king என்று ஷேக்ஸ்பியர் பதிவு செய்கிறார். நாள்தோறும் அஞ்சலார் இவ்வழிதான் ஏகிடுவார், ஆனால் வஞ்சி எனது அகத்து வாயிற் படி மிதியார் அப்படின்னும் போது பதம் பதம் பதமாக பிரித்து சொல்கிறோம் இல்லையா. இதை பதம் பதமாக பிரித்து சொல்லுகின்ற பொழுது இன்னைக்கு இங்கே தொடக்கத்தில் பராபர கண்ணியை ஒரு குழந்தை சொல்லுச்சு. அது எந்த குழந்தைன்னு தெரியல, ரொம்ப அழகாக சொல்லுச்சு. பதம் பதமாக பிரித்து என்ன, சிந்தித்த எல்லாம் என் சிந்தை அறிந்தே உதவ வந்த கருணை மழையே பராபரமே, கன்றினுக்கு சேதா கனிந்திரங்கள் போல் எனக்கு என்று இறங்குவாய் கருணை எந்தாய் பராபரமே,
ஆழி துரும்பெனவே அங்கும் இங்கும் முன்னடிமை பாழில் திரிவதென்ன பாவம் பராபரமே, வித்தின்றி யாதும் விளைவதுண்டோ நின்னருளாம் சித்தன்றி யாங்களுண்டோ செப்பாய் பராபரமே, நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசனை கொள்ள வாராய் பராபரமேன்றத அந்த நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள் நீர் அது எழுதும்போது பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே அப்படின்னு சேர்த்து எழுதியிருக்கும். ஆனால் சொன்ன குழந்தை நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள் நீர்னு பிரித்து சொல்லும்போது இங்கே யாரோ ஒழுங்காக தமிழ் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் இருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை கற்றுக்கிறதுக்கு ஆர்வமுடைய ஒரு குழந்தை இருக்குன்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு சீதாராமையரும் இன்னொரு சுமதியும் இன்னொரு 30 வருஷம் கழித்து எங்கேயோ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆண்டு விழாவில் சீஃப் கெஸ்டாக பேச போகிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குற ஒரு பாட்டுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது நம்ம மண்டைக்குள்ளே போய் எங்கேயோ நிற்கிது பாருங்க, அதுவும் சாதாரண விஷயம் இல்லை. அது எங்கோ என்றோ ஒரு நாள் அது நம்ம உள்ளுக்குள்ளேருந்து வந்து நம்ம எதிர நின்று நமக்கு ஒரு விஸ்வரூப தரிசனம் காட்டும். அங்கே தான் நாம் யார் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, அந்த சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த தருணத்தில் நாம் என்னவா மாறணுன்றது அப்போ நமக்கு தெரியாது, பின்னால் ஒரு காலத்தில் தெரியும். எனவே டீச்சர்ஸ் இன்னைக்கு சொல்கிறத இன்னைக்கு எனக்கு என்ன ஆச்சுன்னு நினைக்காதீங்க. என்றைக்கோ அது ஒரு நாள் உங்களை ஏதோ ஒன்று செய்யும் என்பதை மாணவர்கள் நம்ப வேண்டும். நான் இன்னும் வாட் இஸ் அ லீடர்ன்ற இடத்துக்கு வரல. அதுதான் என்னுடைய மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் டுடேஸ் ஸ்பீச். இன்னைக்கு என் பிரதர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார். கரஸ்பாண்டன்ட் கூப்பிட்டு அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கவனித்திருந்தால், ஒருத்தர் பேசுகிற போது ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். அவர் பேசுகிற போது இந்த மேடையில் அவருக்குன்னு ஒரு ஸ்டேச்சர் இருக்குது, அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இல்லையா? அப்படிதானே? He is a personality by himself. ஆனால் இந்த மேடையில் பேசும்போது அவர் சொன்னார், கரஸ்பாண்டன்ட் என்னை கூப்பிட்டு இந்த ஸ்கூலில் நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதையெல்லாம் எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம பிள்ளைங்க கிட்ட நீ பேசுடான்னு சொன்னாங்க. ஐ நோட்டட் தட் வேர்ட் ஸ்பெசிஃபிக்கலி. எவ்வளவு பேர் கூடியிருக்க இடத்துல என்ன ஒருத்தர் நான் யார் தெரியுமா, ஒன்றுமே இல்லாததுக்கெல்லாம் நான் யார் தெரியுமான்னு கம்பு சுற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நான் யாராவனா இருந்தாலும் எனக்கு மேலே இருக்க ஒரு கரஸ்பாண்டன்ட்டு நீ பேசுடான்னு சொன்னாங்கன்றத பெருமையாக மேடையில் சேர்க்கும்போது, பணியமாம் என்றும் பெருமைன்ற வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு அடையாளமாக ஒருத்தர் நின்று பேசினார். இதை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, ஒன்றுமே இல்லாத உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் என் டீச்சர் எப்படி என்ன இப்படி சொல்லலாம், எப்படி என்ன இப்படி பேசலாம், அவங்க என்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னு வெட்டியாக இன்றைக்கு சண்டை போடக்கூடிய மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு கரஸ்பாண்டன்ட் சொன்னாங்கன்னு நடுன்னு வளர்ந்திருக்க ஒருத்தர் பேசுடான்னு சொன்னாங்கன்றத பணிவாக சொல்கிறார் என்றால், வார்த்தைகளில் நாம் எந்த இடத்திலும் குறைந்து போய்விடுவதில்லை, வாஞ்சையில் தான் நாம் வென்று நிற்கிறோம் என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு டீச்சர் எங்கே ஜெயிக்கிறாங்க, ஒரு கரஸ்பாண்டன்ட் எங்கே ஜெயிக்கிறாங்க? இந்த மேடையில் இவ்வளோ நேரம் நின்றாங்க, ஒரு வார்த்தை பேசினாங்களா பார்த்தீங்களா? மேடையில் எல்லா இடத்துலையும் பேசணுன்ற அவசியம் இல்லை, அமைதியாக இருந்துக்கிட்டே காரியத்தை ஆற்ற முடியும் என்பதற்கு அடையாளமாக உங்கள் கரஸ்பாண்டன்ட். அப்போ ஏதாவது ஒன்று ஆகணும் லைஃப்பில். என்ன ஆகணும்? சில பேர் ஜாலியாக பொழுதுபோக்கிட்டு இருப்போம், தப்பில்லை. எல்லாருமே ஒரே மாதிரியாக இங்கே படைக்கப்படுவதில்லை. சில பேர் ரொம்ப சீரியஸாக இருப்போம், 3ஆம் கிளாஸ்லேருந்தே வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறது அப்படி படிப்போம். சில பேர் ஜாலியாக இருப்போம், இப்போ என்ன கழுதை கெட்டு போச்சு, 10வது தான் வாங்குவோமே, 50 மார்க் தான் வாங்குவோமேன்னு. அப்படியே இருந்துட முடியுமா வாழ்க்கையில்? அப்போ ஃபஸ்ட் ரேங்க் மட்டும் தான் வாங்கணுமா? இல்லை. வாழ்க்கை என்பது ஃபஸ்ட் ரேங்க்லேயும் இல்லை, லாஸ்ட் ரேங்க்லேயும் இல்லை. வாழ்க்கை என்பது மார்க்கில் இல்லை, மார்க் பை வேர்ட்ஸ்னு சொல்கிற இடத்துல நாம் நம்மளை வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா? அங்கே இருக்குது வாழ்க்கை அப்படின்றது நாம் புரிஞ்சுக்கிற இடத்துல இருக்குது. அப்போ நேற்று இருந்தால் மாதிரி தான் நாளைக்கு ஒரு மாணவன் இருப்பானா? அப்படி இருக்குமா லைஃபு? அப்படி இருக்க முடியாது. யாருடைய வாழ்க்கையிலையும் நேற்று நீங்கள் பார்த்த பிள்ளைகள் தான் நாளைக்கு இருக்கிறார்களா? கிடையாது.
இன்னைக்கு நீங்க 8ஆம் கிளாஸ்ல பார்த்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் 10 இயர்ஸ் லேட்டர் நீங்க அவனை என்றைக்காவது பொதுவெளியில சந்திக்கிற போது நீங்க பார்த்த ஸ்டூடெண்டாவா அவன் இருக்கான் இன்னைக்கு? நீங்க பார்த்த ஸ்டூடெண்ட் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு 55-60 மார்க் கூட வாங்கியிருக்கலாம். இன்னைக்கு பார்த்தா அவன் ஒரு பெரிய பிசினஸ் கன்சர்னுடைய லீடிங் சிஇஓவா இருப்பான். இந்த ரசவாதம் எப்படி நடந்தது, இந்த ரசாயன மாற்றம் எப்படி நடந்ததுன்னு ஒரு டீச்சருக்கு புரியவே புரியாது. ஆனா அவனுக்குள்ள ஏதோ ஒன்று இருந்தது, அதை அவன் எங்கேயோ ஒரு இடத்துல கண்டடைஞ்சான் இல்லையா? ஆனா the greatness of a teacher என்ன தெரியுமா? இந்த பையன் உருப்படாம போயிடுவான்னு நினைச்சா இவெல்லாம் இவ்வளவு உருப்பிட்டுட்டானே அவர் வயிறறிய மாட்டார். ஐயோ அந்த பையன் எங்கேயாவது விளங்காம போயிடுவானோன்னு கவலைப்பட்டேன்ப்பா, நமக்கு மேல வளர்ந்து நிக்கிறான் பாருன்னு பொறாம இல்லாம நினைக்கிறான் பாத்தீங்களா? அதுதான் ஒரு டீச்சர். நாளெல்லாம் 50 வருஷமா இந்த ஸ்கூல்ல 30 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கே சம்பளம் 70,000 தான். இந்த கழுதை என் கிளாஸ்ல 50 மார்க் தான் வாங்க, இதுக்கெல்லாம் 2 லட்சம் சம்பளம்னு ஒரு டீச்சர் நினைச்சாங்க. நீங்க ஒரே ஒரு டீச்சரை காட்டிடுங்க, நான் அதோட பேசுறது நிறுத்திடு. அப்படி ஒரே ஒரு டீச்சர் கூட நினைச்சது இல்லை. நான் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது எங்களுக்கு ஷேக்ஸ்பியர் சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஷேக்ஸ்பியர்ல நாடகங்களும் இலக்கியங்களும் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தரும். நான் 2 பேரலல்ஸ் டிராப் பண்றேன். ஒரு மிகப்பெரிய பேராசிரியர், ரொம்ப மதிக்கக்கூடிய பேராசிரியர் ஒருவர், அவர் நான் எது எழுதினாலுமே முதல்ல அவருக்கு வாசிச்சு காட்டுவேன். சார் நான் வாசிச்சு காட்டுறேன், சரியா இருக்கான்னு பார்த்துருங்க சார், ஏதாவது பிழைகள் இருந்தால் திருத்தம் பண்ணி கூட. இப்பவுமே இன்னை வரைக்குமே ஒரு வாட்டி வாசிச்சு காட்டுவேன் அவருக்கு. அம்மா அந்த வார்த்தை வேண்டாமேம்மா, அதுக்கு பதிலாக இந்த வார்த்தை போட்டுக்கலாமேன்னு சொல்லுவார். ஏதாவது ஒரு இடத்துல நம்மையும் அறியாமல் ஒரு தடித்த வார்த்தை பயன்படுத்தி இருந்தால் அது வேண்டாமேம்மா அப்படிம்பாரு. அப்போ ஒரு வாட்டி அவர் என்ன பண்ணாரு, அம்மா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆல் இண்டியா கான்ஃபரன்ஸில் ஒரு கட்டுரை படிக்க போகிறேம்மா, நான் ஐ வுட் லைக் டு ரீட் தி ஆர்டிக்கல் டு யூ, டு யூ ஹாவ் 20 மினிட்ஸ்ன்னு கேட்டார். என்ன சார் சொல்கிறீங்க, இட்ஸ் அ ப்ளஷர், நீங்கள் இப்போ வாசிங்கன்னு. அவர் அந்த கட்டுரையை மொத்தமாக வாசித்தார். அது சிலப்பதிகாரத்தை பற்றி ஒரு கட்டுரை. அந்த சிலப்பதிகார கட்டுரையில் கண்ணகி பற்றி ஒரு கண்ணகியோட வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும், சிலப்பதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். அதாவது வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திடல், மண்ணு வந்து அவ பாதத்தை பார்த்ததே இல்லையா. அப்படி இருந்த ஒரு பெண்ணு ஊரு விட்டு ஊரகன்று கணவனை இழந்து ஒரு அரசவைக்கு சென்று மன்னனிடம் நீதி, ஒரு ப்ரொஃபிஷியன்ட் லாயர் மாதிரி பேசி நீ தப்புன்றதை நிரூபித்து எவிடன்ஸ் ஆக்ட் படி என்னுடைய சிலம்புல இருந்தது முத்து, உன்னுடைய சிலம்புல இருந்தது மாணிக்கம்னு சொல்லி அதை நிரூபித்து அந்த மன்னனுடைய வளையாத செங்கோல் வளைந்தது, செல்லுயிரால் செங்கோல் செல்லுயிரால் செங்கோலை நிமிர்த்தியவனாக அந்த மன்னன் மாறுகிறான் பொழுது ஒண்ணுமே இல்லாம இக்னரண்டா, இன்னசென்ட்டா, நெய்வா, கல்லபிளா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா காட்டப்படக்கூடிய ஒரு கண்ணகி அப்படியே 360 டிகிரிஸ் மாறி இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு எழுதிட்டு, இது மாதிரி எந்த இலக்கியத்திலும் இதுவரை வந்ததில்லை அப்படின்னு ஒரு வரி எழுதினார். நான் மொத்தமாக கேட்டு முடிச்சுட்டு எப்படிமா அப்படின்னாரு. சார் நீங்கள் என்ன சார் என்கிட்ட போய் எப்படிமான்னு கேட்கக்கூடாது, நீங்கள் எனக்கு பேராசிரியர், பட் ஒரே ஒரு விஷயம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் சார், சொல்லுமா. இந்த மாதிரி இலக்கியத்தில் எங்கேயுமே வந்து நேற்று வரைக்கும் அப்படியா இருந்து இன்னைக்கு இப்படி ஆயிட்டான்னு ஓவர் நைட்டாக மாறின ஒரு கேரக்டரை எந்த இலக்கியமும் காட்டியதில்லைன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல சார், ஐ ஹம்பிளி பெக் டு டிஃபர் வித் யூ தேர் சார் அப்படின்னு. அப்படியாம்மா, எந்த இலக்கியத்துலமா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். சார் ஹென்றி த ஃபிஃப்த்னு ஷேக்ஸ்பியர் ஒரு ட்ராமா எழுதியிருக்கார் சார். அதில் ஹென்றி த ஃபோர்த் தந்தை அரசனாக இருக்கின்ற வரைக்கும் ஹென்றி த 5 என்ன பண்ணுவான், ஃப்ரெண்ட்ஸ் கூட குதிரையில் போவான், ரேஸ் கிளப்புக்கு போவான், கேம்பிளிங்க்கு போவான், சீட்டாடுவான், குடிப்பான். இப்படி இதுதான் இல்லை அப்படின்னு அவனுக்கு இல்லாத பழக்கங்கள் கிடையாது. இப்படி வாழ்கிறான் அவன். எப்படியெல்லாம் ஒரு ராஜகுமாரன் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை அவன் வாழ்கிறான். ஹென்றி த 5 இறந்து விட்டான் என்ற செய்தி வருகிறது. தன் தந்தை இறந்து விட்டான்ற செய்தி வந்த உடனே அடுத்து இவன் முடி தரிக்க வேண்டும். முடியை தரித்தான். முடி தரித்த பின்னால் நேற்று வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றிட்டு இருந்தான்ல, நேற்று வரைக்கும் குதிரையில் சுற்றிட்டு இருந்தான்ல,
நேத்து வரைக்கும் பல்விதமான இன்களுக்கு சென்று அவர்களோடு கும்மாளமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தானோட அப்படியே அது மாறுச்சு. இப்போ இவன் வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்றத ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரியும் ஆர்ச் பிஷப் ஆஃப் எலையும் சேர்ந்து பேசுவதாக ஒரு பகுதியை ஷேக்ஸ்பியர் படைத்து காட்டுகிறார். அப்ப எழுதுகிறார் ஷேக்ஸ்பியர் இப்படி: The courses of his youth promised it not. The courses of his youth promised it not. அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும், அவன் இளைஞனா இருந்தார்ல, அது வரைக்கும் அவன் இப்படியெல்லாம் இருக்க போறான்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. The courses of his youth promised it not. The breath no sooner left his father's body, that the wildness mortified in him seemed to die too. Yeah, at that very moment consideration like an angel came and whipped the offending Adam out of him, leaving his body as a paradise to envelop and contain celestial spirits. Never was such a sudden scholar made. Never was such a sudden scholar made. Never came reformation in a flood, with such a heady current scoring falls, nor hydra-headed willfulness so soon did lose its seat and all at once as in this king என்று ஷேக்ஸ்பியர் பதிவு செய்கிறார். திடீரென்று ஓர் இரவிலே ஒரு தேவதை வந்து ஒருவனை ஆட்கொண்டதைப் போல இவனுக்குள் இருந்த அந்த தேவையில்லாத அத்தனை குணங்களும் விரட்டி அடிக்கப்பட்டு எப்படி இவன் திடீரென்று ஒரு புரட்சி ஓரிரவில் வந்ததைப் போல இவனுக்குள் மாற்றம் வந்து விட்டதே என்று ஷேக்ஸ்பியர் பதிவு செய்கிறான். சார், இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் கண்ணகியை பதிவு செய்தது மாதிரி ஷேக்ஸ்பியர் ஹென்றி த ஃபைவ்ல வந்து ஹென்றி த ஃபைவை இப்படி பதிவு செய்கிறான் சார் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ரொஃபஸர் சார் அவர், நான் சின்ன சாதாரண பர்சன் நான் அவருக்கு எதிராக. அவர் என்ன சொல்லியிருப்ப, நம்மனா என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒன்று சொல்லுவோம் டு டிஃபெண்ட். இல்லை அம்மா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், இது வரைக்கும் எனக்கு இது தெரியாதுமா, எனக்கு நீ அதை சொல்கிறியாம்மா, நான் எழுதிட்டு இது வரைக்கும் இலக்கியத்தில் வரலைன்னு நான் எழுதின்றதை மாற்றி இதுக்கு இணையாக ஷேக்ஸ்பியர் இப்படி ஒன்றை எழுதியிருக்கிறார்னு நான் என் கட்டுரையில் இதை மாற்றி கட்டுமாமா அப்படின்னார். ஐயா, என்னையா நீங்கள் ஏன்ட்ட போய் அனுமதி கேட்குறீங்க, நீ சொல்லுமா நான் எழுதிக்கிறேன்னார். நான் உங்களுக்கு தட்டச்சு பண்ணி அனுப்பி விட்றேங்கயான்னு நான் தட்டச்சு பண்ணி அனுப்பினேன். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, லேர்னிங் இஸ் நாட் ஃப்ரம் அ டீச்சர் டு அ ஸ்டூடெண்ட். கற்றுக்கொள்வது என்பது ஆசிரியர் மாணவர்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுப்பதல்ல, மாணவர்களிடமும் ஆசிரியர்கள் பல நேரம் கற்றுக்கொள்வார்கள் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு. அப்ப ஒரு ஆரோக்கியமான வகுப்பறை என்பது எப்படி இருக்கும்னா, எங்க யாருக்கிட்ட எப்போது எப்படி ஒரு லேர்னிங் வரும்னு யாருக்குமே தெரியாத ஆச்சரியம் பொதிந்ததுதான் ஒரு வகுப்பறை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வகுப்பறைக்கு நம்மை அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் அந்த நல்வாய்ப்பை நமக்கு நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்வதற்கான சூழலை ஏற்படுத்தி தொடக்கூடிய ஒரு பள்ளி நிறுவனம், அங்கே தன்னுடைய பொறுப்புணர்ந்து தங்களுடைய பணியை செவ்வனே செய்யக்கூடிய ஆசிரியர்கள், அந்த ஆசிரியர்கள் மத்தியிலே புழங்கக்கூடிய மாணவர்கள், இப்படியானது தான் ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன். சுவாமி சின்மயானந்தா சொல்வார், அப்போ என்ன எப்படி ஜெயிக்கணும் லைஃப்பில் அப்படின்னு கேட்டாக்க, சுவாமி சின்மயானந்தா சொல்கிறார், you cannot achieve a thing by wishing for it, but you can achieve a thing by working for it என்று சொல்கிறார். ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்க முடியாது, நான் எப்படி ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுவேன், ஸ்டேட் ரேங்க் வாங்கிடுவேன், நான் வந்து ஸ்போர்ட்ஸில் அப்படி வந்துடுவேன், இதெல்லாம் ஆசைகள். இந்த ஆசைகளோ இந்த கனவுகளோ எப்போ நிஜமாக மாறும் என்றால், எப்போ அந்த கனவுகளுக்காக நாம் உழைக்க தொடங்குகிறோமோ அப்பொழுது அந்த கனவுகள் நனவுகளாக மாறும் என்பது சுவாமி சின்மயானந்தாவினுடைய வார்த்தைகள். சரி, எல்லாரும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வரோம், நம்மளை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அப்பாக்களுடைய அம்மாக்களுடைய உழைப்பு, கஷ்டம், அவங்க சகிச்சு கொள்கிற அவமானங்கள், அவங்க நமக்காக செய்கிற தியாகங்கள், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்டா. நம்ம கூடயே இருந்து நமக்காக கிளாஸில் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போய் நம்ம வயசு சொத்தாக இருக்கக்கூடிய அவங்க பசங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்து, அப்படி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வாழ்க்கை ஒரு பக்கம். இதிலேருந்து வரக்கூடிய 1000 மாணவர்கள், ஒவ்வொரு மாணவனுக்குள்ளேயும் ஒரு லீடர் இருக்காங்க. ஆனால் அந்த லீடரை மற்றவங்க ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. நமக்குள்ள ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு இல்லையா, அது நமக்கு எப்போ தெரியும்,
அப்படின்றத நாம தகவமைத்துக் கொள்வதிலே இருக்கிறது. சூழ்வார்கண் நாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து குழல்முயூவ விளக்க உரை தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாகக் கொண்டு நடத்தலால் மன்னவனம் அத்தகையாரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைச் சூழ இருப்பவரைக் கண்ணாகக் கொண்டு அரசு இயங்குவதால் அப்படியே சூழும் துறை பெரியவரையே துணையாகக் கொள்க. கலைஞர் விளக்க உரை கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களைச் சூழ வைத்துக் கொண்டிருப்பதே ஆட்சியாளர்க்கு நன்மை பயக்கும். சூழ்வார்கண் நாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து குழல்முயூவ விளக்க உரை தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாகக் கொண்டு நடத்தலால் மன்னவனம் அத்தகையாரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைச் சூழ இருப்பவரைக் கண்ணாகக் கொண்டு அரசு இயங்குவதால் அப்படியே சூழும் துறை பெரியவரையே துணையாகக் கொள்க. கலைஞர் விளக்க உரை கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களைச் சூழ வைத்துக் கொண்டிருப்பதே ஆட்சியாளர்க்கு நன்மை பயக்கும். சூழ்வார்கண் நாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து குழல்முயூவ விளக்க உரை தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாகக் கொண்டு நடத்தலால் மன்னவனம் அத்தகையாரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைச் சூழ இருப்பவரைக் கண்ணாகக் கொண்டு அரசு இயங்குவதால் அப்படியே சூழும் துறை பெரியவரையே துணையாகக் கொள்க. கலைஞர் விளக்க உரை கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களைச் சூழ வைத்துக் கொண்டிருப்பதே ஆட்சியாளர்க்கு நன்மை பயக்கும். சூழ்வார்கண் நாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து குழல்முயூவ விளக்க உரை தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாகக் கொண்டு நடத்தலால் மன்னவனம் அத்தகையாரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைச் சூழ இருப்பவரைக் கண்ணாகக் கொண்டு அரசு இயங்குவதால் அப்படியே சூழும் துறை பெரியவரையே துணையாகக் கொள்க. கலைஞர் விளக்க உரை கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களைச் சூழ வைத்துக் கொண்டிருப்பதே ஆட்சியாளர்க்கு நன்மை பயக்கும். சூழ்வார்கண் நாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து குழல்முயூவ விளக்க உரை தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாகக் கொண்டு நடத்தலால் மன்னவனம் அத்தகையாரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைச் சூழ இருப்பவரைக் கண்ணாகக் கொண்டு அரசு இயங்குவதால் அப்படியே சூழும் துறை பெரியவரையே துணையாகக் கொள்க. கலைஞர் விளக்க உரை கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களைச் சூழ வைத்துக் கொண்டிருப்பதே ஆட்சியாளர்க்கு நன்மை பயக்கும். சூழ்வார்கண் நாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து குழல்முயூவ விளக்க உரை தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாகக் கொண்டு நடத்தலால் மன்னவனம் அத்தகையாரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைச் சூழ இருப்பவரைக் கண்ணாகக் கொண்டு அரசு இயங்குவதால் அப்படியே சூழும் துறை பெரியவரையே துணையாகக் கொள்க. கலைஞர் விளக்க உரை கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களைச் சூழ வைத்துக் கொண்டிருப்பதே ஆட்சியாளர்க்கு நன்மை பயக்கும். சூழ்வார்கண் நாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து குழல்முயூவ விளக்க உரை தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாகக் கொண்டு நடத்தலால் மன்னவனம் அத்தகையாரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைச் சூழ இருப்பவரைக் கண்ணாகக் கொண்டு அரசு இயங்குவதால் அப்படியே சூழும் துறை பெரியவரையே துணையாகக் கொள்க. கலைஞர் விளக்க உரை கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களைச் சூழ வைத்துக் கொண்டிருப்பதே ஆட்சியாளர்க்கு நன்மை பயக்கும். சூழ்வார்கண் நாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து குழல்முயூவ விளக்க உரை தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாகக் கொண்டு நடத்தலால் மன்னவனம் அத்தகையாரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைச் சூழ இருப்பவரைக் கண்ணாகக் கொண்டு அரசு இயங்குவதால் அப்படியே சூழும் துறை பெரியவரையே துணையாகக் கொள்க. கலைஞர் விளக்க உரை கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களைச் சூழ வைத்துக் கொண்டிருப்பதே ஆட்சியாளர்க்கு நன்மை பயக்கும். சூழ்வார்கண் நாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து குழல்முயூவ விளக்க உரை தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாகக் கொண்டு நடத்தலால் மன்னவனம் அத்தகையாரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை
தன்னைச் சூழ இருப்பவரைக் கண்ணாகக் கொண்டு அரசு இயங்குவதால் அப்படியே சூழும் துறை பெரியவரையே துணையாகக் கொள்க. கலைஞர் விளக்க உரை. கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களைச் சூழ வைத்துக் கொண்டிருப்பதே ஆட்சியாளர்க்கு நன்மை பயக்கும். சூழ்வார்கள் நாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து குழல்முயூவ விளக்க உரை. தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாகக் கொண்டு நடத்தலால் மன்னவனம் அத்தகையாரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தன்னைச் சூழ இருப்பவரைக் கண்ணாகக் கொண்டு அரசு இயங்குவதால் அப்படியே சூழும் துறை பெரியவரையே துணையாகக் கொள்க. கலைஞர் விளக்க உரை. கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களைச் சூழ வைத்துக் கொண்டிருப்பதே ஆட்சியாளர்க்கு நன்மை பயக்கும்.